ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். கோதா நாச்சியார் ஆஸ்திக அன்பர்களுக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம். வீக்கெண்டு திருப்பாவையில் இதுவரை 25 பாசுரங்களின் வியாக்கியானத்தை விரிவாக நாம் அனுபவித்தோம். இன்று தொடக்கமாக இனி 26வது பாசுரமான மாலே மணிவண்ணாவை அனுபவிப்போம். இந்த பாசுரத்தில் நோன்புக்கு தேவையான உபகரணங்களை கண்ணபிரான் கிட்ட பிரார்த்திக்கிறா ஆண்டாள். இந்த பாசுரத்தை திருக்குழந்தை ஆண்டவன் ரொம்ப கொண்டாடுவார். ஏன்னா மாங்கிற எழுத்தில் தொடங்கிறதுனால அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவார். மாங்கிற எழுத்து மகாலட்சுமி தாயாரை குறிக்கும். லக்ஷ்மிக்கு கேள்வனானபடியால் நாராயணனை மாதவன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நூல் தொடங்குற போது மாங்கிற எழுத்தில் தொடங்கினா அது ரொம்ப விசேஷம்னு சொல்வாள். வால்மீகி ரிஷி பூமி பிராட்டியோட காதிலேருந்து தோன்றினவர். இவரோட வாயிலேருந்து தொடங்கின முதல் ஸ்லோகம் மா நிஷாத பிரதிஷ்டாம் து மகமத் சாஸ்வதி சமாகா அப்படின்னு மாங்கிற லெட்டர்லேருந்து தான் ஆரம்பித்தார். ராமாயணத்தில் முதல் ஸ்லோகம் தபஸ் ஃபாத்யாய நிரதம் அப்படின்னு இருக்கும். ஆனால் வால்மீகி முதல்ல கம்போஸ் பண்ண ஸ்லோகம் மா நிஷாதங்கிற ஸ்லோகம்தான். பூமி தேவியின் காதிலேந்து தோன்றிய வால்மீகியே மாங்கிற எழுத்தில் தொடங்கினார்னா சாட்சாத் பூமி பிராட்டியின் அவதாரம் தானே ஆண்டாள். அதனால அவளும் திருப்பாவை பாசுரத்தை மாங்கிற எழுத்தில் தான் தொடங்கினாள். திருப்பாவையின் முதல் பாசுரம் மார்கழி திங்கள்னு ஆரம்பிச்சா. அதற்கப்புறம் 5வது பாசுரத்தில் மாயனை அப்படின்னு சொன்னா. 23வது பாசுரத்தில் மாரி மலை முழஞ்சில்னு போட்டிருக்கா. இன்றைய நாள் பாசுரம் மாலே மணிவண்ணா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஒருத்தி மகனாய் பிறந்துங்கிற போன பாசுரத்தில் கண்ணபிரான் கிட்ட விண்ணப்பிச்சுண்டா. உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதி ஆகில் அப்படின்னு. உடனே கண்ணபிரான் சொல்கிறான், உன்னை அறுத்தித்து வந்தோம்னு சொல்கிறையே ஆண்டாள், பறையும் வேணுங்கிறீளே, இது சரியில்லையே. ஒன்று நான் வேணுமா இல்லை பறையாகிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணுமா? ஏதாவது ஒன்று தான் சரி, ரெண்டையும் கேட்குறீளே அப்படின்னு சொன்னான். ஒருத்தர் சொன்னார், நீங்கள் வைகுண்டம் போகணும்னு ஆசைப்படுறீளா, சம்சாரத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறீளா அப்படின்னு கேட்டார். சம்சாரம் அப்படிங்கிறது பிறவி சுழற்சி. அவர் சொன்னார், ரெண்டுமே கொடுங்கோளே அப்படின்னார். அந்த மாதிரி தான் பறையும் வேணும் நானும் வேணுங்கிறேளே அப்படின்னான் கண்ணன். இது எப்படி இருக்குன்னா, சம்சாரமும் வேணும் வைகுண்டமும் வேணுங்கிற மாதிரி இருக்கு. சம்சாரத்தை விட்டாதான் வைகுண்டத்துக்கு போக முடியும். கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைங்களே, ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னான். அதாவது பெருமாள் அப்பப்போ வாழ்க்கையில் நமக்கு கஷ்டம் கொடுக்கறதே எதுக்கு தெரியுமா? இதை புரிய வைக்கிறதுக்காக தான். இங்கேயே நம்மளை சந்தோஷமாக வச்சுவிட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இங்கேயே நான் சந்தோஷமாக தானே இருக்கேன், எனக்கு எதுக்கு வைகுண்டம், பர்மனண்ட்டாக சம்சாரத்திலேயே நான் இருந்துடுறேனே அப்படின்னு சொல்லுவோம். வைகுண்டத்துக்கு நம்ம ஆசைப்படவே மாட்டோம். அதனால்தான் பெருமாள் அப்பப்போ ஏதாவது கஷ்டம் கொடுத்துட்டே இருக்க. அப்போ தான் வைகுண்டத்தை அடைஞ்சு சந்தோஷமாக இருக்கலாம்ங்கிற புத்தி வரும். குலசேகர பெருமாள் பாடுறார், வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர் தரினும் வித்துவக்கோட்டு அம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே. இந்த பாட்டில் அவர் சொல்கிறார், வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல். டாக்டர்ஸ்லாம் அறுவை சிகிச்சை பண்ணுறா, வாழை வச்சு நன்னா அறுக்கிறா. எதுக்காக? நம்மளுடைய நன்மைக்காகத்தான். அவள் வெட்டுறா, ட்ரீட்மெண்ட் பண்ணுறா. ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கிறோம், வலிக்கிறதேன்னு அழறதில்லை. அதுபோல தான் நாராயணன் வாழ்க்கையில் நமக்கு கஷ்டம் கொடுத்தாலும்
நம்மை பக்குவப்படுத்தத்தான் தரான். வைகுண்டத்துக்கு வந்தாதான் நிரந்தர ஆனந்தம்ங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் அப்பப்போ நமக்கு கஷ்டத்தையே கொடுக்குறான். சம்சாரத்துக்கும் ஆசைப்படுறேன், வைகுண்டத்துக்கும் ஆசைப்படுறேன்னு சொல்ல முடியாது. வைகுண்டத்துக்குத்தான் நம்ம ஆசைப்படணும். அதனால்தான் கிருஷ்ணன் கேட்டான், நானும் வேணும் பறையும் வேணுங்கிறீளே, ஏதாவது ஒன்று கேளுங்கோ அப்படின்னான். இந்த பாட்டில் ஆண்டாள் சொல்கிற, எங்களுக்கு நீதான் வேணும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை கிருஷ்ணா. ஆனால் நாங்கள் ஏன் பறைங்கிற உபகரணத்தை கேட்குறோம் தெரியுமா? இந்த மார்கழி நோன்பு ரொம்ப தொன்மையான நோன்பு, பழமையான நோன்பு. அதனால்தான் தனியனில் கூட பாருங்கோ, சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் அப்படிங்கிறோம். தொல்பாவை, இது தொன்மையான பாவை நோன்பு. இதை பெரியோர்கள் தொன்று தொட்டு அனுசரிச்சுண்டு வந்திருக்கா. அதுக்கு சில உபகரணங்கள்னு புரோட்டோக்கால் வச்சிருக்கா. பெரியோர்கள் வழக்கத்தை மாற்றக்கூடாது, அதனால நாங்கள் உபகரணங்கள் கேட்குறோம். அந்த உபகரணங்களில் எங்களுக்கு நாட்டமே இல்லை, எங்களுக்கு நாட்டம் உன்னிடத்துல தான் அப்படின்னு தெளிவுபடுத்தினா, முன்னோர்களின் வழக்கத்துக்காக தான் உபகரணங்கள் கேட்கிறோம் அப்படின்னு சொல்கிறா இந்த பாசுரத்தில். அந்த பாசுரத்தை பரனூர் மகாத்மா வாயிலாக நாம் அனுபவிக்கலாம். இந்த பாசுரத்தோட பதவுரையை பார்க்கலாம். இந்த பாசுரத்தில் மாலே, மணிவண்ணா, ஆலின் இலையாய்ன்னு கண்ணனை 3 சம்போதனங்கள்னால அழைக்கிறார். அழகான திருநாமங்களை இட்டு அழைக்கிறார். மாலே, மால் அப்படின்னா கருமை, பெருமை, மையல், இப்படி 3 அர்த்தம். கருப்பானவன் பரமாத்மா, கண்ணன் என்னும் கரும் தெய்வம் அவன் அப்படிங்கிறார்கள். நீருண்ட மேகம் போல பிரகாசிப்பானான். அடுத்தது பெருமை மிக்கவன், 3 உலகுக்கும் நாதன்கிற பெருமை உடையவன் அவன். 3வதா மையல், எல்லோரையும் அவன் பால் ஈர்ப்பவன். அவனிடத்தில் ஈர்க்கும் ஆகர்ஷண சக்தி பெற்றவன் அவன், எல்லாரையும் ஆக்கர்ஷிப்பான். அவனுடைய நிறம் கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். லோகங்களுக்கெல்லாம் நாதனானவன் பரம சுலபனாய் தன்னுடைய பெருமையை குறைச்சிண்டு எளிமையாக சஞ்சாரம் பண்ணுறான். இவனுடைய எளிமையை நினைச்சு உருகி சொல்லும் வார்த்தை தான் மால் அப்படிங்கிற பதம். அடியவர்கள் கிட்ட பித்தன் போல இருப்பான்னு இந்த மாலோட பதத்துக்கு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சொல்றார். இத்தனை அடியார் ஆனார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெத்துமந்தோ பிறவியுள் பிணங்குமாறே அப்படிங்கிறார். பித்தன் நமக்கு கிடைச்சிருக்கான், அப்படி கிடைச்சும் கூட நாம் பிறவி பிணியில உழன்றுண்டே இருக்கோமே அப்படிங்கிறார் அவர். அடுத்த பதம் மணிவண்ணா, இந்திரநீல மணியைப் போல பிரகாசிப்பவன் இவன். கைமான மழக்களிற்றை கடல் கிடந்த கருமணியை அப்படிங்கிறார் திருமங்கை ஆழ்வார். ஹரிநீல சிலா விபங்க நீலா அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன் கோபால விம்சதியில. இந்திர நீலக்கல் ரொம்ப அழகாக இருக்கும். அதை உடைச்சு பார்த்தா உள்பக்கம்
பளபளன்னு ஜொலிக்கும். அது மாதிரி எம்பெருமானின் ரூபம் அப்படிங்கிறார் இந்த இடத்துல. அடுத்த பதம் மார்கழி நீராடுவான். நாங்கள் மார்கழி நீராட போகிறோம். நீராட்டம்னா நோன்பு. அதுக்கு வேண்டிய உபகரணங்களை யாசிக்க வந்தோம். இந்த விரதத்தை எங்களுடைய முன்னோர்கள் அனுஷ்டிச்சிருக்கா அப்படிங்கிறத மேலையார் செய்வனகள் அப்படின்னு சொல்கிறார். என்னென்ன உபகரணங்கள்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு பட்டியல் போட்டு சொல்கிறா கண்ணன் கிட்ட. அதில் நம்பர் 1, ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பால் அன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே. ஞாலத்தையெல்லாம் நடுங்க வைக்கும் பால் போன்ற உன்னுடைய பாஞ்சஜன்யம். அது மாதிரி நிறைய சங்கங்கள் எங்களுக்கு வேணும். நாங்கள் எல்லாரும் அதை ஊதிண்டு பாவைக்களத்துக்கு போகணும் அப்படின்னா. 2வது, சால பெரும் பறை, பெரிய முரசு வேணும். அதை கொட்டிண்டு நாங்கள் போகணும். சங்கங்கள்ங்கிற போது ப்ளூரல் போட்டிருக்கா, இங்கே பறைங்கிற போது சிங்குலர் போட்டிருக்கா. ஒரு பெரிய வச்சுட்டு நாங்கள் தட்டிண்டு வந்தால் தூங்குறவாள்லாம் எழுந்து உட்காந்துக்கணும். 3வதா, பல்லாண்டு இசைப்பார், பல்லாண்டு பாடக்கூடிய அரையர் சுவாமிகள் வேணும். 4வதா, கோல விளக்கு. பிரம்ம முகூர்த்தத்தில் நாங்கள் பயணிக்கிறோம், இருட்டாக இருக்கும், வெளிச்சம் வேணும், அதுக்கு அழகிய விளக்கு கொடு அப்படின்னா. 5வதா, கொடி. கொடினா பிளாக், அதை பிடிச்சிட்டு நாங்கள் வரணும். உனக்கு துவஜம் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் கொடி வேணும். 6வதா, விதானம். விதானம்னா பந்தல். இத்தனையும் வேணும்னு யார்கிட்ட பிரார்த்திக்கிறா? தன்னுடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்பெருமான் கிட்ட பிரார்த்திக்கிறார். அவனை எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க. ஆலின் இலையாய் அருள் அப்படிங்கிறார். ஆலமரத்தின் இலையில் பள்ளி கொண்டிருக்கும் படபத்திர சாயி எம்பெருமான அழைக்கிறார். பட அப்படின்னா ஆலமரம், பத்திரம் அப்படின்னா இலை. அதனால ஆலின் இலையாய்ன்னு கண்ணனை அழைச்சா. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெருமாள் ஆதிசேஷன் பேரில் தானே பள்ளி கொண்டிருக்கார். பின்னையே ஆண்டாள் ஆலிலை கண்ணன் அப்படின்னு சொல்கிறார். வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றிங்கிற பாசுரத்திலேயே அடியேன் சொல்லியிருக்கேன். பெருமாள் கையில் எந்த ஆயுதத்தை பிடிச்சிருந்தாலும் அந்த ஆயுதம் சக்கரத்தாழ்வார் அம்சம். அதே மாதிரி அவர் எந்த வாகனத்தில் ஏறி உட்காண்டாலும் அது கருடனுடைய அம்சம். எந்த மாலையை அவர் தரிச்சின்றாலும் அது திருத்துழாய் மாலை தான். அவர் எந்த படுக்கையில் பள்ளி கொண்டாலும் அது ஆதிசேஷனுடைய அம்சம் ஆயிடும். பெருமாள் ஆலமரத்து இலையில தான் பள்ளி கொண்டார். அவர் பள்ளி கொண்டதுனால அது ஆதிசேஷனா ஆயிடுதான். ஏல் ஓர் எம் பாவாய். ஏல் அப்படின்னா பகவானே, காது கொடுத்து நாங்கள் சொல்கிறத கேள். ஓர்னா ஆராய்ந்து, அருள் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு பிரார்த்திக்கிறா ஆண்டாள். இனி வரும் வாரங்களில் டீட்டெயிலாக இந்த பாசுரத்தை அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.